சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த சம்பவத்துக்கு நீதி கேட்டு தாவேக்கு சார்பில் இன்று சென்னை சேப்பாக்கம் சுவாமி சிவானந்தா சாலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வெறும் 25 நிமிடங்கள் மட்டுமே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இதில் விஜய் பேசிய விஷயங்கள் பல்வேறு விவாதங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட கட்சி தொடங்கி 16 மாதங்கள் கழித்து விஜய் முதலாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக களத்திற்கு வந்து தற்போது மக்களுடன் மக்களாக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு இன்று சென்னை சேப்பாக்கத்தில் விஜய் தலைமையில் நடைபெற்ற தாவேகாவின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பல்வேறு விவாதங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. அதில் விஜய் பேசிய விஷயங்கள் பல்வேறு கவனத்திற்கும் ஈடுபட்டிருக்கிறது. இது பற்றி பேசுவதற்காக நம்முடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். இவ்வளவு நாட்களா விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு, கள அரசியலுக்கு வரமாட்டேன்றாருன்னு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஒரு வழியா அவர் கள அரசியலுக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு அவர் பேசிய விஷயங்கள் பல்வேறு விவாதத்துக்கும் உள்ளாச்சு. குறிப்பா திமுகவை நோக்கி பல காட்டமான விமர்சனங்களை வச்சிருந்தாரு. பாஜக பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அஜித்குமார் மரணத்திற்கு நீங்க சாரி கேட்டீங்க, சரி. அப்போ இதே ஆட்சியில 24 இளைஞர்கள் இதே முறையில கொல்லப்பட்டிருக்காங்களே, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இவங்களுக்கும் சாரி கேளுங்க, இவங்களுக்கு நிவாரணம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இது பற்றின உங்களுடைய பார்வை என்ன? தர்ஷினி, விஜய் முதல் முறையாக ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக களத்திற்கு வந்திருக்கின்றார். அவருடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எடுபட்டிருக்கிறதா? மக்கள் பிரச்சனையை உண்மையில் விஜய் தெளிவாக விரிவாக பேசியிருக்கின்றாரா? அது மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரா என்பதை பற்றி நாம் விரிவாக அலச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியிலே 23, 24 லாக்அப் டெத், அந்த விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அவர்கள் அந்த விசாரணையின் போதே இறந்ததாக 24 சம்பவங்களை குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அது எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சேப்பாக்கம் அந்த விளையாட்டு மைதானத்திற்கு அருகிலே தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் தான் நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகின்றது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த முதல் ஆர்ப்பாட்டம் மக்கள் பிரச்சனைக்காக வந்தது இதுதான். இதற்கு முன்பு அவர் பரந்தூர் பிரச்சனைக்காக சென்றிருந்தாலும் கூட அங்கு போராட்ட குழுவினரை சந்திப்பதற்காகத்தான் சென்றிருந்தாரே தவிர அது ஒரு கண்டனமோ அல்லது ஆர்ப்பாட்டமோ பெரிய போராட்டமோ எல்லாம் கிடையாது. முதல் முறையாக மக்கள் பிரச்சனையை பேசுவதற்காக வந்திருந்தார். இதற்கு முன்பு விஜய் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. என்னவென்றால், அவர் ஏன் மக்கள் பிரச்சனைக்காக போராடுவதற்காக களத்திற்கு வரமாட்டேங்கிறார்? ஏனென்றால் வல்லூர் கோட்டமோ அல்லது எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியமோ அல்லது இது போன்ற பெரிதாக போராட்டங்கள் நடைபெறக்கூடிய இடங்களில் தன் கட்சியினுடைய தொண்டர்களை அழைத்து பொதுமக்களுடைய பிரச்சனை, விலைவாசி உயர்வு, அதே போல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் குற்றங்கள், இது போன்று பல விஷயங்கள் இருக்கிறது. அதற்காக அவர் அந்த அறிக்கைகளை கொடுக்கின்றார். ஆனால் மக்களுக்காக இறங்கி மக்களோடு மக்களாக தோள் கொடுத்து ஏன் போராட மறுக்கின்றார் என்ற கேள்வியை வைத்து வந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அவர் வீட்டிற்குள்ளேயே இருந்து அரசியல் செய்கிறாரா என்றும் சொன்னார்கள். அது மட்டும் இல்லாமல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை கூட அவர் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். எந்த பிரச்சனை அல்லது எந்த நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் ஈசிஆர் சாலைக்குள்ளேயே இருக்க வேண்டும். ஒன்று பனையூரில் இருக்க வேண்டும் அல்லது மாமல்லபுரத்தில் இருக்க வேண்டும், அதிகபட்சம் விழுப்புரம் விக்கிரவாண்டி வரை இருக்கலாம் என்பது போலத்தான் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக அவரது செயல்பாடுகள் இருந்து வந்தது. அதன் காரணமாகத்தான் அவரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி, அவர் ஒரு அரசியல்வாதியே கிடையாது, தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி எல்லாம் கிடையாது, விஜயை பொறுத்தவரையிலே அவர் முழு நேர அரசியல்வாதியாகவே அவர் மாறவில்லை, இன்னும் நடிகர் மனநிலையிலே தான் அவர் இருக்கிறார் என்றெல்லாம் கடும் விமர்சனங்கள் விஜயின் மீது வைக்கப்பட்டது. அப்போது தமிழக வெற்றி கழகத்தினர் சொன்ன பதில் என்னவென்றால், எங்க தலைவர் மட்டும் களத்துக்கு வந்தார்னா களம் தாங்காது, மக்கள் எல்லா இடத்துலையும் கூடிடுவாங்க, மற்ற கட்சிக்காரங்கள்லாம் களத்துக்கு போனாங்க அப்படின்னா அந்த கட்சியோட தொண்டர்கள் மட்டும்தான் வருவாங்க, ஆனா எங்களுடைய தலைவர் போனார்னா மற்ற கட்சிக்காரங்களும் வந்துடுவாங்க, பொதுமக்களும் கூடிடுவாங்க, அவங்க தலைவரை கூட்டிட்டு போறதே பெரிய விஷயமா இருக்கு என்றெல்லாம் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மேடையிலேயே பேசி தெரிவித்திருந்தார். உண்மையிலேயே அவர் வந்தபோது அப்படி ஒரு கூட்டம் இருந்ததா, அப்படி ஒரு விஷயம் இருந்ததா என்பதை குறித்து அலச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசியலுக்கான தேர்தல் களம் சூடு பிடித்து விட்டது.
திமுக ஒருபுறம் வீடு வீடாக சென்று தென்னை பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள், வாக்கு சேகரிக்கக்கூடிய பணிகளை தொடங்கிவிட்டார்கள். அதே போல தொடர்ந்து தங்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கையும் அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே போல அதிமுக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அடிப்படையிலே அவர்களும் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள். ஆனால் நாங்கள் தான் மூன்றாவது அணி கிடையாது, நாங்கள் முதல் அணி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்னதாக இதுதான் அவர்களுடைய தொடக்க புள்ளியாக இருக்கின்றது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல ஆகிவிடக் கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து திரட்டப்பட்ட கூட்டமாக இந்த கூட்டம் பார்க்கப்பட்டது. நாமே நேற்று தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பல முக்கிய நிர்வாகிகள் சிலரிடம் பேசும்போது அவர்கள் சொன்னது, தலைவா ஒரு 20,000 to 25,000 பேர் வருவாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 3 பஸ் சொல்லியிருக்கோம், 4 பஸ் சொல்லியிருக்கோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இன்று களத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு 5,000 பேர் அளவுக்கு தான் கூட்டம் இருந்ததை கண்கூடே பார்க்க முடிந்தது. இந்த கூட்டம் அளவுக்கு அதிகமாக வரும், இதற்கு வள்ளூர் கோட்டமோ அல்லது எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியமோ இடம் கொடுத்தால் அந்த இடமே பத்தாது என்ற காரணத்தினால்தான் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலையினுடைய இருபுறமும் தடுப்பு வேலைகளை அமைத்துவிட்டு அந்த சாலை முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினருக்காக ஒதுக்கி கொடுக்கப்பட்டது. சுவாமி சிவானந்தா சாலை என்பது ஒரு பிரம்மாண்ட பெரிய சாலை. அது அந்த சாலையிலே ஒரு 100 மீட்டர் அளவுக்குத்தான் தமிழக வெற்றி கழகத்தினருடைய அந்த மக்கள் கூட்டம் என்பது இருந்தது. அவர்களும் கூட அந்த போராட்டத்திற்கோ ஆர்ப்பாட்டத்திற்கோ உணர்வோடு வந்தது போல தெரியவில்லை. தங்களுடைய தலைவரை, நடிகரை, தளபதியை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ரசிகர் மனப்பான்மையிலே தான் அவர்கள் வந்திருந்ததை பார்க்க முடிந்தது. இது ஏதோ காழ்ப்புணர்ச்சியிலோ அல்லது ஒரு சார்பாகவோ வேண்டா வெறுப்பாகவோ பேசவில்லை. ஏனென்றால் நேரடியாக சென்று பார்த்தபோது நாம் களத்தில் பார்த்தது என்னவென்றால், வந்திருந்த 5,000 பேர் அல்ல, 30,000 பேர் வந்திருந்தால் கூட தாராளமாக நின்றிருக்கலாம், கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கலாம். ஆனால் அந்த ஸ்டேஜ் அமைக்கப்பட்டிருந்த, மேடை போடப்பட்டிருந்த ஒரு 100 மீட்டர் தூரத்தில் மட்டும்தான் கூட்டம். எப்படியாவது விஜயை பார்த்து விட வேண்டும், அவரிடம் கைகுலுக்கி விட வேண்டும், அவரிடம் ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுத்து விட வேண்டும் என்று முண்டி அடித்துக் கொண்டு சென்ற காரணத்தினால்தான் அந்த இடத்தில் பலருக்கும் நிற்க இடமில்லாமல் பலரும் காலையிலிருந்து மயங்கி கீழே விழுந்ததை பார்த்தோம். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, கடும் வெப்பமும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அந்த இடத்தில் பேரிகார்டுகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது, பொது சொத்துக்கள் சேதம் விளைவிக்கப்பட்டிருந்தது, அழகுக்காகவும் சுற்றுச்சூழல் பராமரிப்புக்காகவும் வைக்கப்பட்டிருந்த செடிகளை எல்லாம் அவர்கள் உடைத்து நாசம் செய்திருந்தார்கள். இது போன்ற விஷயம் ஒரு புறம் இருந்தது. தமிழக வெற்றி கழகம் இந்த போராட்டத்தை எதற்காக நடத்தியது? 24 லாக்அப் டெத், விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்களை விசாரணை என்ற பெயரிலே அடித்து போலீஸ்காரர்கள் கொன்று விட்டார்கள். தமிழக அரசு இதற்கு துணை போகிறதா என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினருடைய கேள்வியாக இருந்தது. சரி, இதனை சரியான முறையிலே அவர்கள் எடுத்து வைத்தார்களா என்று பார்க்கும்போது 24 சம்பவங்களை பற்றி பேசுவதற்கு அவர்கள் தலா 1 நிமிடத்தை தான் எடுத்துக்கொண்டார்கள். ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்த கண்டன ஆர்ப்பாட்டமே நடைபெற்றது வெறும் 28 நிமிடங்கள் தான். அதாவது விஜய் பேசியது அதில் வெறும் 3 நிமிடங்கள். மற்ற நிர்வாகிகள் புஷி ஆனந்தோ, அதே போல அதில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் பேசியதெல்லாம் மொத்தமாக சேர்த்து பார்க்கும் போது 28 நிமிடங்கள் தான். லாக்அப் டெத் என்றால் என்ன, எதற்காக இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது, இதில் யார் காப்பாற்றப்படுகிறார்கள், யார் தப்பிக்க விடப்படுகிறார்கள், இதனால் யாருக்கு அந்த குடும்பம் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கின்றது, இது போன்ற பல விஷயங்கள் எடுத்து பேசியிருக்க வேண்டிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு அடையாளத்திற்காக நாங்களும் அரசியல் இருக்கிறோம் என்பதை காண்பித்துக் கொள்வதற்காக நடத்தப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் போலதான் இது நடந்தது. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு சுருக்கமான ஒரு ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் இருந்தது. விஜயனுடைய அந்த 3 நிமிட பேச்சு கூட ஒரு முழுமையான பேச்சாக, உண்மையிலேயே அந்த பிரச்சனையை மக்களுக்கும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கடத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக, ஒரு பேச்சாக அந்த பேச்சு அமையவில்லை என்பதுதான் அங்கு நேரில் கண்ட ஒரு காட்சியாக இருந்தது. விஜய் களத்திற்கு வந்தால் எல்லாம் மாறிவிடும், தமிழகமே ஒரு அணியில் திரண்டுவிடும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எங்களுடைய தொண்டர்களாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் இன்று 25,000 பேர் வரை அவர்கள் எதிர்பார்த்து வெறும் 5,000 பேர் அளவுக்குத்தான் மக்கள் கூடியிருக்கின்றார்கள். எனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது வெற்றியா தோல்வியா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் முழுமையடையவில்லை. அவர்கள் அரசியல் நோக்கத்திற்காக மட்டுமே இதனை நடத்தியிருக்கிறார்கள். உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் மீது அக்கறையோடு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தவில்லையோ என்ற சந்தேகத்தையும் எழுப்புகின்றது.